பயங்கொள்ளலாகாது பாப்பா. இனிமேல் அந்த கடைக்கு என்னை போகச் சொல்லாதம்மா. ஏண்டி இப்ப இப்படி கத்துற? உன்னை போகச் சொல்லாம நானா போக முடியும்? நான் போக மாட்டேன். என்கிட்ட அடி வாங்காம போடி. போக மாட்டேன்மா. வாயால சொன்னா நீ கேட்க மாட்ட. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அடிக்காதீங்கம்மா, வலிக்குது. அப்ப கடைக்கு போறியா? மாட்டேம்மா. திம்முரு கூடிட்டுடி உனக்கு. ஏய் சாந்தி, புள்ளைய போட்டு ஏன் இப்படி அடிக்கிற? பின்ன என்னக்கா, கடைக்கு போனா மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. நான் வீட்டு வேலையை பார்ப்பேனா இல்ல கடை தெருவுக்கு போவேனா? சரி, அதுக்கு புள்ளைய போட்டு அடிக்காத, அடிக்காம சொல்லு. அப்படி சொன்னா எங்க இது மண்டைக்கு ஏறுது? லட்சுமி கண்ணு, நல்ல புள்ளையில கடைக்கு போமா. நான் போகல அத்தை. ஏண்டாமா? நான் போகல அத்தை. நீ இங்கிட்டு வாக்கா. அவளை நான் 4 சாத்து சாத்தினாதான் தன்னால போவா. அடியே விடுடி, புள்ள விளையாட போகட்டும். நான் அந்த பக்கம்தான் போறேன். நான் வாங்கி தரேன், காசை கொடு என்றாள். வெளியே சென்ற லட்சுமி வீட்டுக்கு வரவே இல்லை. பொழுது போயும் புள்ள வரலை என்றதும் பதறி போனாள். என்ன சாந்தி, பதட்டமா வர்ற? அக்கா, புள்ளைய பாத்தீங்களா? காலையில அடிச்சேன்னு கோவிச்சுக்கிட்டு போன புள்ளைய காணோம். சரி, நீ பதறாதவா, தேடி பார்க்கலாம். ஏய் சாந்தி, என்ன கிழவி? எம்மாடி, என் பேத்தி அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட உட்கார்ந்துருந்தா. ஏண்டி அழுகிற? அம்மா அடிச்சாலான்னு கேட்டா ஒன்றும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா. நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். இந்த நேரத்துல அங்க என்ன பண்ணுறா இவ? ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, மூக்குக்கு மேல வந்துடும் கோபம். கோவிலுக்கு சென்று பார்த்தால் மகள் லட்சுமியை காணவில்லை. பூசாரி ஐயா, என் மகளை பாத்தீங்களா? இல்லையம்மா. ஐயோ பாவி பயமாக, ஏதோ கோபத்துல அடிச்சு புட்டேன். இப்ப எங்க போனாலோ தெரியலையே. அழுகாத சாந்தி, லட்சுமி எங்கேயும் போயிருக்க மாட்டா, பதட்டப்படாத. சாந்தியக்கா, இந்த நோட்டு அந்த கிணத்து பக்கத்துல கிடந்தது. உன் மக பேர் எழுதியிருக்கு பாரு. ஆமா, இது அவ நோட்டு தான். என்னமோ எழுதியிருக்கே. ஐயோ, எனக்கு படிக்க தெரியாதே. நீயே படிச்சு சொல்லுமா, உனக்கு புண்ணியமா போவும். அன்புள்ள அம்மா, என்னை அந்த கடைக்கு போக சொல்லாதம்மா. எனக்கு அங்க போக பிடிக்கல. அங்க போனா அந்த மாமா கடைக்குள்ள கூட்டி போய் அங்க இங்க தொடுறாருமா, உதட்ட கடிக்கிறாருமா. எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா கூட விட மாட்டீராருமா. இனி நான் வீட்டுக்கு வரமாட்டேம்மா. நான் சாமி கிட்ட போறேம்மா. வீட்டுக்கு வந்தா நீ மறுபடியும் அந்த கடைக்கு போக சொல்லுவ. அதனால நான் வரலம்மா. ஐயோ, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அந்த பிள்ளை போக மாட்டேன்னு சொல்லும்போது என்ன ஏதுன்னு கேட்டு இருக்கணும். அப்பா அவளை போட்டு அடிச்சு புட்டு இப்ப அழுகிற. அதற்குள்ளாக ஊர் ஜனம் மொத்தமும் கூடிவிட்டது. ஏய், இப்ப நீ அழுதுகிட்டே இருந்து ஆக போறது ஒன்றுமில்ல. மலமலன்னு கிணத்துல இறங்குற வேலையை பாருங்க என்று சொன்னார் கூட்டத்தில் ஒருவர். பூசாரியோ சிலரை கூட்டிக் கொண்டு நான் ஊருக்குள்ள போய் அந்த பயலை புடிச்சிட்டு வரேன்னு சொல்லியபடியே சென்றார். கிணற்றில் ஆட்கள் இறங்க எத்தனிக்கும் போது அம்மா என்ற குரல் கேட்டது. குரல் கேட்ட திசையை அனைவரும் பார்க்க அது அருகில் இருந்த புதரில் இருந்து வந்தது. பார்த்தால் புதரிலிருந்து லட்சுமி வெளியே வந்தாள். சாந்திக்கு லட்சுமியை பார்த்ததும் தான் உயிரே வந்தது. ஓடி சென்று அள்ளி அணைத்தாள். அம்மா, என்னை மன்னிச்சிடுமா. எங்க ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கம்மா, குட் டச் பேட் டச் பத்திலாம். யாராவது இப்படி பேட் டச் பண்ணா அவங்கள பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்கம்மா. நானும் அந்த மாமா கிட்ட நீங்க பேட் டச் பண்ணா நான் அம்மா கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேம்மா. அதுக்கு அந்த மாமா, நீ சொல்லு, எனக்கு என்ன பயம், நீ அப்படி சொன்னா என் கடையில இருந்து நீ மிட்டாயை திருடி புட்டேன்னு நானும் சொல்லுவேன்னு சொன்னாருமா. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சும்மா. அதனால தாம்மா நான் இப்படி பண்ணினேன். என்னை மன்னிச்சிடுமா. நீதான் தாயி என்னை மன்னிக்கணும். உன்கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம அடிச்சு புட்டேனே.
பாவி பய என் புள்ளைய தொட்ட கையை உடைச்சு அட்டுப்புல வைக்காம விட மாட்டேன். அம்மா நீ கவலைப்படாதேம்மா, நான் 1098க்கு ஃபோன் பண்ணிட்டேம்மா, போலீஸ் மாமா வர்றேன்னு சொல்லிட்டாருமா என்றாள். அப்படி போடு சாந்தி, உன் மகள் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சுப்புட்டா போ. அந்த பொறுக்கி பயலை ஊருக்கும் காட்டி கொடுத்துட்டா, போலீஸ்லேயும் மாட்டி விட்டுட்டாளே, புத்திசாலி பிள்ளைய பெற்றிருக்கமா நீ என்றார் பூசாரி. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.